உடற்கல்வி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? சிஎம் டிராஃபி முதலமைச்சர் கோப்பைக்கான ஒரு பிளேயரோட ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சிஎம் டிராஃபி 2025 அப்படின்ற ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு சிஎம் டிராஃபி STD.in இருக்குங்களா, அதில் டிஎன்சிஎம் டிராஃபின்னு கிளிக் பண்ணாலே போதும். அந்த போர்ட்டலுக்குள்ளே போயிடும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மேலே ஃபஸ்ட்டே வரும். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க அதில் டச் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன கேட்குது அப்படின்னா, நம்மளுக்கு ஆதார் கார்டு நம்பர் கேட்குது. நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா, மொபைல் நம்பர் கேட்குது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து நேம், பேரோட நேம் கேட்குது. அடுத்து என்ன கேட்குது அப்படின்னா, ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு கேட்குது. அடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குது. இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் எல்லாமே கரெக்டாக 500 கேபிக்குள்ளே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 500 கேபிக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்லோட் ஆகிடும். அதாவது அப் டு மேக்ஸிமமே 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். 500 கேபிக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுன்னா, டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அடுத்து ஏஜ் அதான் கால்குலேட் பண்ணிக்கிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, விளையாட்டு போட்டியின் வகைகள் கேட்குது. நம்ம என்ன, அதாவது என்ன கேட்டகரியில் வரும்? இப்போ ஸ்கூல் லெவல் பார்ட்டிசிபேஷன்னா ஸ்கூல் கொடுக்கணும். காலேஜ் லெவலுக்கு காலேஜ் லெவல் கொடுக்கணும். இப்போ ஜென்ரல் பப்ளிக்னா பொதுமக்கள் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளிகள்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து அரசு ஊழியர்கள்னா அரசு ஊழியர்ன்ற ஆப்ஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து மாவட்டம் விளையாடும் எந்த மாவட்டம் டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் வந்துட்டு அவங்க டோர் நம்பர் மட்டும் இல்லாட்டி அவங்க ஸ்ட்ரீட் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து வில்லேஜ் கேட்குது. வில்லேஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதோட பின்கோடு கேட்குது. அடுத்து பாருங்க, அடுத்து என்னென்னா டாக்குமெண்ட், அடையாள ஆவண ஐடி ப்ரூஃப் ஏதாவது அப்லோட் பண்ணி சொல்லணும். நம்மளுக்கு ஆதார் கார்டே அப்லோட் பண்ணிக்கணும். அதுவுமே என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் 500 கேபிக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, அப்படியே நம்ம ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு இதை வந்துட்டு டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணாமல் இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் என்ன கேம் விளாடணும் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். அதை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து அதில் என்ன பிரிவு அப்படின்னு கேட்குது. அது ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேட்மிண்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது சிங்கிள்ஸ் டபுள்ஸ் கேட்குது பாருங்கள். இதே நான் கபடி கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்துட்டு டீம் ஈவெண்ட்டாக இதான்னு கேட்குது. இதே இது நான் செஸ்ஸுக்கு கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்துட்டு சிங்கிள்ஸ்க்கு இண்டிவிஜுவல் அப்படின்னு கேட்குது செஸ்ஸுக்கு. இப்போ கேரம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சிங்கிள்ஸா டபுள்ஸான்னு கேட்கும். சிங்கிள்ஸா டபுள்ஸான்னு கேட்குது. அடுத்து வாலிபால்னா டீம் ஈவெண்ட்டு. இப்போ நான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ அதே இது பாருங்கள், இப்போ ஸ்கூல் லெவலில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிளாஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ 12னா 12th கொடுக்குறோம். அவங்க ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் கேட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ, அத்லெட்டிக்ஸ், பேட்மிண்டன், பேஸ்கெட் பாலு, பீச் வாலிபாலு, பாக்ஸிங்கு, கேரமு, செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஃபென்சிங்கு, ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக்கு, ஹேண்ட்பாலு, ஹாக்கி, ஜூடோ, கபடி, கொக்கோ, ரோட் சைக்கிளிங், சிலம்பம், ஸ்குவாஷு, ஸ்விம்மிங்கு, டேபிள் டென்னிஸு, வாலிபால், வெயிட் லிஃப்டிங் அவ்வளோ ஓப்பன் ஆகுது. இப்போ வெயிட் லிஃப்டிங் டச் பண்ணோம் அப்படின்னா அவங்க இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபென்சிங் கொடுக்குறோம்.
ஃபென்சிங் குடுத்துட்டா, அவங்க என்ன ஸ்டைல்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ பாக்ஸிங் குடுக்குறோம் அப்படின்னா, அதில என்ன வெயிட் கேட்டகரில அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு சொல்லி குடுக்கணும். அடுத்து பாருங்க, ஒவ்வொன்னா பண்றேன். இப்ப அத்லெட்டிக்னா என்னென்ன ஈவென்ட்ன்னு வந்துரும். இப்போ அத்லெட்டிக் போறோம் அப்படின்னா, என்ன ஈவென்ட் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்துரும். அத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். இப்ப பேட்மிட்டன்னா சிங்கிள்ஸா, டபுள்ஸான்னு வந்துரும். அத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். அடுத்து வந்துட்டு இப்ப பேஸ்கெட் பால்னா டீம் ஈவென்ட் போயிரும். அடுத்து பீச் வாலிபால்னாலும் அ என்ன டீம் ஈவென்ட் வந்துரும். அடுத்து பாருங்க பாக்ஸிங்னாலே வெயிட் கேட்டகரி வந்துரும். கேரம்ல வந்துட்டு சிங்கிள்ஸா, டபுள்ஸான்னு வந்துரும். செஸ்ஸுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல்னு வந்துருது. அடுத்து கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு டீம் ஈவென்ட் வருது. ஃபென்சிங் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம 3 ஸ்டைல் இருக்கு. 3 ஸ்டைல்ல ஒரு ஸ்டைல் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஃபுட்பால் வந்து டீம் ஈவென்ட்டு. ஜிம்னாஸ்டிக் பாருங்க. அவங்க அதுக்குள்ள அந்த ஃப்ளோர் எக்சர்சைஸ், பேரலல் பார் இதெல்லாம் எது அவங்க பண்றாங்களோ அது சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஹேண்ட்பால் டீம் ஈவென்ட், ஹாக்கி டீம் ஈவென்ட், ஜூடோ வந்துட்டு வெயிட் கேட்டகரியில வந்துரும். அடுத்து பாருங்க ஜூடோவுக்கு அடுத்து கபடி, கொக்கோலாம் டீம் ஈவென்ட், ரோட் சைக்கிள் வந்து இண்டிவிஜுவல்ல வந்துரும். 10 கிலோமீட்டர் இண்டிவிஜுவல் வருது. அடுத்து பாருங்க சிலம்பம் வந்துட்டு வெயிட்ல வரும். வெயிட் கேட்டகரி தொடு தொடு போட்டி வந்துட்டு வெயிட் கேட்டகரி குடுத்தாங்க. அதுல வந்து அடுத்து ஸ்குவாஷ் வந்துட்டு சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வந்துருது. அடுத்து ஸ்விம்மிங்க்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் வந்துரும். ஸ்ட்ரோக்ஸ் என்னென்ன ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எவ்வளோ ஈவென்ட் இருக்கோ அந்த ஈவென்ட் சூஸ் பண்ணி அடுத்து பாருங்க, அடுத்து டேபிள் டென்னிஸ் இதுலயும் சிங்கிள்ஸ், டபுள்ஸ் வந்துரும். அடுத்து டென்னிஸ் இருக்கு. இதுலயும் சிங்கிள்ஸ், டபுள்ஸ் வந்துரும். அடுத்து வாலிபால் டீம் ஈவென்ட் வந்துரும். அப்புறம் வெயிட் லிஃப்டிங் போட்டீங்க அப்படின்னா, வெயிட் கேட்டகரி வந்துரும். ஸோ உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல இவ்வளோதான் இருக்கு. இதே நம்ம காலேஜ் லெவல்ல போனோம்னா, அதே தான் காலேஜ் லெவல்ல போயிட்டு என்ன ஈவென்ட் சூஸ் பண்றோமோ, அ அந்த டிசிப்ளின் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பாருங்க அவங்களுக்கு என்ன டிசிப்ளின் பேட்மிட்டன், அத்லெட்டிக், பேட்மிட்டன், பால் பேட்மிட்டன், பேஸ்கெட் பாலு, பீச் வாலிபாலு, பாக்ஸிங்கு, கேரமு, செஸ்ஸு, கிரிக்கெட்டு, ஃபென்சிங்கு, ஃபுட்பாலு, ஜிம்னாஸ்டிக்கு, ஹேண்ட்பாலு, ஹாக்கி, ஜூடோ, கபடி, ரோட் சைக்கிளிங், சிலம்பம், ஸ்குவாஷ், ஸ்விம்மிங்கு, டேபிள் டென்னிஸு, வாலிபாலு, வெயிட் லிஃப்ட். இப்போ நம்ம காலேஜ் லெவல்ல செலக்ட் பண்ணியிருக்கோம். காலேஜ் லெவல்ல இவ்வளோ இருக்கு. ஆ ஆ பாருங்க, இப்போ அத்லெட்டிக்ஸ்னா இண்டிவிஜுவல் வந்துரும். பேட்மிட்டன்னா சிங்கிள், டபுள்ஸ் வந்துரும். பால் பேட்மிட்டன்னா டீம் ஈவென்ட் வந்துரும். ஆ பேஸ்கெட் பால் அப்படின்னா நம்மளுக்கு டீம் ஈவென்ட் வந்துரும். பீச் வாலிபால் அப்படின்னாலும் நம்மளுக்கு டீம் ஈவென்ட் வந்துரும். பாக்ஸிங்னா வெயிட் கேட்டகரியில வந்துரும். கேரம்னா சிங்கிள்ஸ், டபுள்ஸ், செஸ்னா இண்டிவிஜுவல்ல வந்துரும். பாருங்க, இப்ப நம்ம அடுத்து பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்ல பார்க்குறோம் அப்படின்னா, ஆ என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்மிண்டன் இருக்கு, கேரம் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, ஆ கபடி இருக்கு, சிலம்பம் இருக்கு, வாலிபால் இருக்கு ஜென்ரல் பப்ளிக்ல. அடுத்து பாருங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான கேம்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஆ அதில பாருங்க, அவங்க என்ன டைப்போட திறனாளின்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. செரிப்ரல் பால்சி, ஹியரிங் இம்பேர்டு, மென்டல் சேலஞ்சு, பிசிக்கலி சேலஞ்சு, விசுவலி சேலஞ்சு. இப்போ நம்ம இத குடுத்தோம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டகரியில மட்டும் ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரும். ஆ பாருங்க அத்லெட்டிக், ஃபுட்பாலு. ஆ இப்போ அத்லெட்டிக்ஸ்ல செலக்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன ஈவென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஷாட் புட் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஃபுட்பால் கேம் இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்து வந்துட்டு ஹியரிங் இம்பேர்டு. காது கேட்காதவங்க பார்க்குறோம் அப்படின்னா, கபடி, அத்லெட்டிக்ஸ் இருக்கு. அடுத்து மென்டலி சேலஞ்சுடு பார்த்தோம்னா, அத்லெட்டிக், த்ரோபால் இருக்கு. அடுத்து பிசிக்கலி சேலஞ்சுடு பார்த்தோம் அப்படின்னா, பேட்மிட்டன், டேபிள் டென்னிஸ் இருக்கு.
அடுத்து விசுவலி இம்பேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அ அடாப்டட் பிசியாலஜி அடாப்டட் வாலிபால் மற்றும் அத்லெட்டிக்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லா கேட்டகரிக்கும் என்னென்னு பார்த்தாச்சு. ஆ இப்ப நம்ம எல்லாமே குடுத்துட்டு, இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்றோம். ஆ இப்ப நான் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. இடத்துல வந்துருச்சு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர் அனதர் பிளேயர். இப்ப வேற யாருக்காவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ஆ அதே மாரி இத டச் பண்ணி உள்ள போயிட்டோம் அப்படின்னா, மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து போர்ட்டல ஓப்பன் ஆயிரும். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, அடுத்தடுத்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமோ, அவங்களுக்கு கீழ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டு, அப்படியே அப்லோட் அவங்க டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு, என்னென்ன கேட்குதோ அந்த அட்ரஸ், என்னென்ன கேமு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி மாத்தி குடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்க. இது பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா, ஆ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்டா டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் வந்துருது. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணது இந்த மாரி நம்ம பிளேயர் கோடு இப்படி இருக்கு. ஆதார் நம்பர் இப்படி இருக்கு. ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நம்பரு என்ன இதில அப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன வந்து சிங்கிள் என்ன கேம் அப்ளை பண்ணியிருக்காங்க, என்ன ஈவென்ட் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த மாரி வந்துருது. அப்ளை பண்ண டேட்லேருந்து எல்லாமே வந்துருது. அப்ளை பண்ண நேம் வந்துருது. ஸோ இத ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அங்க வரும்போது ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னு கேட்டீங்கன்னா, இத காட்டுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி ஸ்கூல்ல எல்லாம் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் அ ஒவ்வொருத்தவங்களுக்கு டேட்டா இந்த மாரி ஸ்கூல்ல பண்றவங்களுக்கு எல்லாமேவும் எல்லாருக்கும் முக்கியமான ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அ அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தேடி தேடி போயிட்டுருக்கணும். ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு ஒரு டேட்டாவ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நோட்லயோ எதையோ நோட் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஃபோல்டர் போட்டு அவங்களோட ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நேம் போட்டு பல்க்கா ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமேவும் அப்படியேவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அ எப்படி கிளியர் பண்றதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அ இந்த மாரி நம்ம பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்துக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.